நாற்றம்பள்ளி அருகே நள்ளிரவில் நிர்வாண பூஜை செய்த வாலிபர். தட்டி கேட்ட நபரின் தலையில் கல்லை போட்டு கொலை முயற்சி. அண்ணன் தம்பியை கைது செய்து போலீசார் விசாரணை. நடந்தது என்ன? திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த அக்ரஹாரம் பூசிக்கல்மேடு பகுதியைச் சேர்ந்தவர் திருப்பதி என்பவரின் மகன் பரசுராமன். இவர் தனது வீட்டின் அருகே இருக்கும் ராசாத்தி என்பவரின் வீட்டின் எதிரில் நள்ளிரவு நேரத்தில் திடீரென பூஜை செய்துள்ளார். அப்போது பரசுராமனின் வீட்டின் அருகே வசிக்கும் பெருமாள் என்பவரின் மகன் குமரன் ஏதோ வெளிச்சம் தெரிகிறது என நினைத்து அருகில் சென்று பார்த்துள்ளார். அப்போது பரசுராமன் நிர்வாணமாக நின்று பூஜை செய்து கொண்டிருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதனையடுத்து இங்கு ஏன் இப்படி பூஜை செய்கிறாய் என குமரன் கேட்டுள்ளார். இதனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. பின்னர் இதனை அறிந்த அக்கம் பக்கத்தினர் தட்டி கேட்டதால் அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர். பின்னர் குமரனும் அவரது தாயார் ஜெயலட்சுமியும் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்தனர். அப்போது பரசுராமன் மற்றும் அவரது சகோதரர் சாந்தகுமார் ஆகிய இருவரும் குமரனின் வீட்டிற்குள் சென்று குமரனின் தலை மீது கல்லை போட்டு கொலை செய்ய முயற்சி செய்துள்ளனர். அப்போது ஜெயலட்சுமி மற்றும் குமரன் இருவரும் கத்தி கூச்சலிட்டனர். இவர்களின் அலறல் சத்தம் கேட்டு அருகில் இருந்தவர்கள் ஓடி வந்து படுகாயமடைந்த குமரனை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக ஒசூர் தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதனையடுத்து இந்த சம்பவம் தொடர்பாக ஜெயலட்சுமி நாற்றம்பள்ளி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் கொலை முயற்சியில் ஈடுபட்ட பரசுராமன் மற்றும் அவரது சகோதரர் சாந்தகுமார் இருவரையும் கைது செய்தனர். பின்னர் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். வீட்டின் முன்பு நிர்வாண பூஜை செய்தவரை தட்டி கேட்டதால் தூங்கும் போது வாலிபரின் தலையில் கல்லை போட்டு கொலை செய்ய முயற்சி செய்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
தேவையானுங்க. என்னை வந்து கொடுமமல்லியில் கொடுத்துக்கிறாங்க. நான் வந்து இங்கே தங்கியிருக்கிறேன். என்னை வந்து இந்த ஊர்லேயே இருக்கக்கூடாது, இவ்வளோ தொட்டு தான் பிரச்சனை வருது. எங்கள் அம்மா வீட்டில் நான் இருக்கேன். எனக்கு வந்து எங்கள் அம்மா தான் எல்லாமே செய்யுது, எங்கள் தம்பி தான் எல்லாமே செய்கிறான். நான் இருக்கிறதுனால வந்து இவ்வளோ தொட்டு பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு நைட்டு 9 மணிக்கு கோயிலுக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருந்தோம். ரெடியாக இங்கே தென்னை மரத்தை நிற்கும் போது வந்து எங்கள் தம்பி வண்டி எடுனடா பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொன்னேன். கூட்டிகிட்டு போகும்போது வண்டி எடுக்க போனவன் அவங்க அம்மனமாக இருக்கான், ஓடி வாங்கடா இந்த மாதிரி பண்ணினுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை முடிக்கணும் போகும்போது என்னை வந்து அன்னகுண்டாவெல்லாம் எடுத்து வீசினா, என் மேலே சேர்க்குற தண்ணியெல்லாம் ஊற்றிச்சு. அப்புறமா தம்பி சின்னவன் இருந்தான். அவனை நீ ஒருத்தனுக்கு பிறந்தேன்னா நீ வாடா, நீ ஆம்பளை இருந்தா வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அவனை கீழே தள்ளி அடிச்சாங்க. சரி எங்க தம்பி எங்க அண்ணா எல்லாரும் போயிட்டு விளக்கணும், எல்லாரையும் பிடிச்சி அடிச்சாங்க. ஆனா நாங்க தான் அடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு பொம்பளைங்க எல்லாரும் பேசினாங்க. பேசிட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் பிரிச்சு விட்டுட்டு நாங்க கோயிலுக்கு 9 மணிக்கு ரெடியாகி போயிட்டோம். வாடா தம்பின்னு சொல்லி கூப்பிட்டேங்க. இல்லக்கா நான் பழனி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பின்னாடி எங்க அம்மாவும் தம்பியும் 1 மணிக்கு 12 மணிக்கு ஃபோன் பண்ணாங்க. சரி பத்திரமா தூங்குங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். தூங்கிட்டு பின்னாடி பள்ளிக்கொண்டா போய் சேரவே இல்லை. எங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி செத்தே போயிட்டான் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட பின்னாடி அங்கிருந்து நாங்கள் பஸ்ஸு பிடிச்சி வந்து போலீஸ் ஃபோன் பண்ணோம், ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணோம், எல்லாரையும் கூப்பிட்ட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாருக்குமே சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் சந்திரசேகராவில் இருக்காங்க வாங்கன்னு சொன்னாங்க. போயிட்டு பார்த்தோம், ஒசூர் ஹாஸ்பிட்டலில் சந்திரசேகராவில் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி அங்கே போய் பார்த்த பின்னாடி தலையெல்லாம் கட்டு போட்டுருக்காங்க, கை அடிபட்டு இருக்கு, கல் போட்டாங்க, கூட்டுக்கல் அம்மிக்கல்லை வச்சு தலைமையில உடைச்சி ராடு வச்சு 2 பேர் ஒருத்தர் அமுத்தி பிடிச்சிட்டு ஒருத்தர் அடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. பூஜை வந்து அவங்க என்ன செய்யறாங்க என்ன பண்றாங்கன்னால நாங்க சரி வச்சுக்கிட்டோம் சார். டெய்லி பண்ணுவாங்க, காலையில சாயந்தரம் எல்லாமே பண்ணுவாங்க. நாங்க அவங்க கூட பேசுறதும் இல்லை, நாங்க அவங்க வீட்டான போறதும் இல்லை. ஆனா வந்து அவங்க வீட்டான போலனாலே இங்க இருக்கிறவங்களை எல்லாருமே வந்து செய்வேன செய்யறோம், எல்லாரும் அனுபவிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க. நாங்க அதை கண்டுக்கிறதுல எங்க நேத்து என்ன பூஜை செஞ்சாங்க மேடம்? நேத்து வந்து என்ன செஞ்சாங்கன்னு தெரியாது. ஆனா அவமனமா இருந்து காய் மந்தரிச்சிட்டு இருந்தாங்க. மந்தரிச்சிட்டு எங்க சித்தி இல்ல, தங்கச்சிங்க யாரும் இல்ல, தம்பிங்க யாரும் இல்ல, அவங்க ஒருத்தன் மட்டும் இருந்தான். அவங்க ஒருத்தனை மட்டும் அந்த மாதிரி செய்யறாங்கன்னு நாங்க போய் கேட்டது பிரச்சனைன்னு சொல்லிட்டு அடிச்சாங்க. சித்தப்பா பையன், பெரிய தம்பி சின்ன தம்பி, பரசுராம சாந்தி.